என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் எவை எவை என்று அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் பட்டியலை நாம் திரையில் பார்க்கிறோம். அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், தமமுக மற்றும் பெருந்தலைவர் கட்சி. தொடர்ந்து நம்மிடையே தலைமைச் செய்தியாளர் ராஜா அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராஜா. இப்போ என்டிஏ கூட்டணி உறுதி பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கட்சிகளோட பட்டியலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இதன் மூலம் உறுதிப்படக்கூடிய தகவல் என்ன? இன்னும் வேற ஏதேனும் கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? டைம் ஃப்ரேம் அலோவ் பண்ணுமா? தேர்தல் காலம் தமிழகத்தில் தேர்தல் காலம் தொடங்கிவிட்ட நிலையில் தற்பொழுது முதலில் அதிமுக என்டிஏ கூட்டணி கட்சிகளினுடைய அந்த பட்டியல் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தற்பொழுது என்டிஏ கூட்டணியினுடைய கட்சி மதுராந்தகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பாமக, அதாவது பாமகவின் சார்பாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன், அதே போல் ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் திரு பாரிவேந்தர், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏ.சி. சண்முகம், புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, அதே போல் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், பெருந்தலைவர் கட்சி தலைவர் திரு என்.ஆர். தனபாலன் உள்ளிட்ட அனைவரும் மேடையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கைகோர்த்தனர். அதே போல் இந்த கூட்டணி தற்போது வரை இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மொத்தம் 10 கட்சிகள் தற்பொழுது இணைந்துள்ளன. தேமுதிக இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பியூஷ் கோயல் கிட்டத்தட்ட 3 நாட்களாக தமிழகத்தில் தங்கியிருந்தார். பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேமுதிகவுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. அவர்களை பேச்சுவார்த்தை நடத்துவது எந்த அழைப்பும் விடுக்கவில்லை என்றும் அக்கட்சியினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் 10 கட்சிகள் தற்பொழுது இடம் பிடித்துள்ளன. அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் கட்சி ஆகிய 10 கட்சிகள் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் இணைந்து தமிழகத்தில் தேர்தலில் தற்போது களம் காணுகின்றன. இன்னும் ஒரு சில கட்சிகள் வரும் என தெரிகிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவுடன் கைகோர்த்துள்ளது. மேடையிலேயே இருவரும் பரஸ்பரமாக பேசிக் கொண்டனர். திரு டிடிவி தினகரன் பேசும்பொழுது கூட மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி என்று தெரிவித்தார். அதே போல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்று தெரிவித்தார். அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது அன்பு சகோதரர் டிடிவி தினகரன் என்று தங்களுடைய பரஸ்பரத்தை மேடையிலேயே பரிமாறிக்கொண்டனர். தங்களுடைய உரையிலையும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மேலும் சில கட்சிகள் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் இன்று நடைபெற்ற என்டிஏ கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டத்தில் 10 கட்சிகள் தற்பொழுது இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.